ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 29 எந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லேடி லிங்கரோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கெல்லாம் தெரியுமா சவுத்தில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. இங்கே காசு இல்லாமல் மக்கள் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. பிரின்ஸ் இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வச்சிட்டாரு. இதனால நான் சமயக்காரனாக இருக்க கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எப்போ வேணுமோ அப்பாவை கூப்பிடுங்க, நான் சமைக்க வந்துடுறேன். லிங்கரும் சரி லியோவும் சரி, என்னடா இவன் நேரம் கத்திரி இடம் தான், இப்போ என்னண்ணா இப்படி பண்ணுறானே. அப்போ லிங்கரோட அப்பா கேட்குறாரு, யுவர் எக்ஸலன்சி, இந்த ஸ்பிரிட் ஸ்டோனோட வேலை கூடல இருக்கும், உங்களுக்கு எப்படி கிடச்சிது? அது மட்டும் இல்லை, இது மெஜஸ்ட்ரியோட பேலஸ்லேருந்து கிடச்சதா மட்டும் இருந்தா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க தெரிஞ்சா. அது ஹீரச்சனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டோன்ட் வெரிப்பா, கவலைப்படாத. இந்த ஸ்பிரிட் ஸ்டோன் வந்து ஆக்சிடெண்டா என்னை கடத்தினவன்ட்டு இருந்தா நான் காம்பன்சேஷனாக வாங்கினேன். அவர் பார்த்துக்கிருக்காரு, என்னது உங்களே கடத்தினாங்களா? அதுக்கு இவ்வளோ பணம் வேற கொடுத்தாங்களா? ஆமாப்பா, அதெல்லாம் பாஸ்டில் நடந்தது. ஹீரோ சொல்கிறான், நான் சொல்கிறத ரொம்ப ரகசியமாக வச்சுக்குங்க. இந்த ப்ரைவேட் மணி மேஜஸ்ட்ரி கூட தெரியக்கூடாது, புரியுதா? அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, பிரின்ஸ் நீங்கள் கவலையே படாதீங்க, நான் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன். அது ஹீரோ சொன்னா, இப்போ தான்ப்பா எனக்கு ரிலீஃபாக இருக்குது. இந்த ப்ரைவேட் மணி வாங்குறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போ நினச்சி பாருங்க, என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருந்தா இந்த அளவுக்கு அமௌண்ட்டை கொடுத்துருப்பானுங்கன்னு. அவர் திங்க் பண்ணுறாரு, ஐயோ நம்ம பிரின்ஸை இப்போ சாட்டையெல்லாம் வச்சு அடிச்சிருப்பாங்களான்னு ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாரு. போன்னு சொல்கிறாரு, இவர் எக்ஸலன்சி, இந்த சவுத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு நீங்கள் கொடுத்த காம்பன்சேஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஹீரோ சொன்னா, ஏய் இதனா விடுப்பா, எனக்கு சமைச்சு மட்டும் கொடுப்பா, அது போதும். அது சொல்லாரு, கண்டிப்பாக பிளட் கிளவுட் ஹால் உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணி உங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு சன்மானமாக இவ்வளோ காம்பன்சேஷனை கொடுத்தாங்களா? இதை பார்த்துக்கிறேன். சரி அதனா இருக்காட்டுப்பா, நம்ம பேசுகிறதெல்லாம். இந்த ப்ரைவேட் மணி வச்சு நீ என்ன பண்ண போகிற? அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இதை வச்சு நான் ஃபுட்டு, டிசாஸ்டர் எதுவும் ஏற்பட்டா தங்க வீடு, அது மட்டும் இல்லாமல் டெம்பரரியாக வீடெல்லாம் கட்டி கொடுப்போம். அது மட்டும் இல்லை, ஃபார்மிங்க்கு சரி, ஏதாச்சும் வேற வேலை செய்கிறா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுப்போம். அப்போ ஹீரோ சொல்கிறான், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லைப்பா, நீ பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. நீ ஏன் கேஷ் ஃபார் ஒர்க்கை ட்ரை பண்ணக்கூடாது? அதுக்கு சொல்கிறாரு, கேஷ் ஃபார் ஒர்க்கா? ஆனால் அங்கே இருக்கிற எல்லா மக்களும் ரொம்ப ஏழையானவங்க, கஷ்டப்பட்டு இருக்கோம் தானே, அவங்ககிட்ட எப்படி நம்ம காசை வாங்குறது? அதுக்கு மறுபடியும் சொல்கிறாரு, இருந்தாலும் டிசாஸ்டரில் ஏற்பட்ட ரிலீஃபு அப்புறம் மற்றதுக்கெல்லாம் எப்படி நம்ம காசு வசூலிக்க முடியும்? அது ஹீரோ சொன்னா, ஒய் நாட்? ஏன்பா அது ஏன் பண்ண முடியாது? நீ அதுக்கு பதிலாக அவங்ககிட்ட இருக்க ஃபுட்டு இல்லை வேற ஏதாவது வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேப்பா. இல்லைனா ஒரு சில பேரை ஹையர் பண்ணி ஃப்ரிட்ஜ் கட்டுறது, ரோடை ரிப்பேர் பண்ணுறது, அது மாதிரி வேஸ்ட் லேண்டை க்ளீன் பண்ணுறது, இது மாதிரி ஆளுகளுக்கு காசை கொடுத்தீங்கன்னா அவங்க வயிறு நிறையும், நம்மளுக்கு வேலையும் முடியும். என்ன சொல்கிற? அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். இதை வச்சு ரொம்ப நேச்சரை டெவலப் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்ம செப்பரேட்டாக அவங்க ஹோம் டவுனுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்களே பண்ணிக்குவாங்க. நம்ம வேணும் கேஷ் கொடுத்தா மட்டும் போதும். அவர் சொல்றாரு, இவர் எக்ஸலன்சி, ஹீரோ சொன்னா, இதனால நம்ம ப்ராடக்ட்டும் சேவ் ஆகும், நம்ம பேரும் நல்லா ஆகும். அதை கேட்டோன்னே, இது இவர் எக்ஸலன்சி ஒண்டர்ஃபுல், இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. பிரின்ஸ், இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா சொல்லுங்க. என்கிட்ட இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்கல்ல, நான் இன்னைக்கே இதை பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இந்த என்டையர் கிரேட் டைனாசிட்டியுமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு. சவுத்தில் ஒரு பயம் விடாம கேஷ் ஃபார் ஒர்க்கை நான் அமலுக்கு கொண்டு வந்துடுறேன். ஹீரோ பார்க்குறேன், இந்த வார்த்தைக்காக தான்யா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஹீரோக்கு முன்னாடி ஒரு 4-5 சாப்பாடு தட்டை அடுக்கி வச்சிட்டாரு. ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே, சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குப்பா. அவர் நோ ப்ராப்ளம் பிரின்ஸ், சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்கே பார்க்குறாங்க அவங்க 2 பேரும், என்னடா அந்த மனுஷன் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு. அவரை பார்த்தா நம்ம ஹீரோவை அப்படி வியந்து போய் பார்க்குறாரு, என்ன மனுஷன்யா, ஒரு உயர்ந்த மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறையா. இதோட இந்த சாப்டர் 29 முடியுது. எபிசோட் 30 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அப்படியே நார்த்தன் சைடு நம்ம ஹீரோயின் அந்த மேஜிக்கில் மாட்டிருப்பாங்களே, அதுலேருந்து 3 டேஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஜென்ரல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன நடக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னும் அந்த மேஜிக்லேருந்து ரிலீஸ் ஆக அவங்க பவரை கேதர் பண்ணி இன்னும் பிரேக் த்ரோ பண்ண ரெடியாக இருக்காங்க. அதை பார்த்ததுமே அந்த பார்பியன் லீடர் தெரிஞ்சு போச்சு, எம்ப்ரஸ் இப்போ 9th லெவல் ஹோலி ரெலமுக்கு போகிறாடா, ரொம்ப டேஞ்சர், எல்லாரும் நம்ம கண்ட்ரியை நோக்கி ஓடுங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கதறிக்கிட்டு ஓடி இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் கண்ணே முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இவனுங்க ஓடுறா வேகமாக ஓடுறான்னு தப்பிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ பார்த்தா ஹீரோயின் அந்த மேஜிக்கை பிரேக் பண்ணிட்டாங்க. பண்ணது இல்லாமல், டேய் ஓல்டு கிளவா, என்னை விட்டு எஸ்கேப் ஆகலாம் நினச்சியா, இந்த வாங்கிக்கடான்னு ஒரு அட்டாக்கு, என்னோட அந்த 9th லெவல் ஹோலி ரெலம் அட்டாக்லேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாதுடான்னு. பார்த்தா
கீழே நிக்கிற பூரா புயலுக்கு அடி. அங்க ஓடி இருக்க அந்த கிழவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சாக போறோம், இருந்தாலும் என் பவரை எடுப்போம்னு சொல்லிட்டு அவன் பவர் எடுத்து ரெடியா இருக்கான். பார்த்தா பவர் எடுத்தும் எஸ்ட்டுனேன். ஹீரோயினோட அட்டாக்கு அவன் மேல அடிச்ச அடியில தரையில போய் சொருகிக்கிட்டான். கீழே அந்த ரத்தத்தோட கிடந்து சொல்றான், இவ 9th லெவல் ரிலமுக்கு அச்சீவ் பண்ணிட்டாளா? அது ரொம்ப டெரிஃபைங்கான ரிலமாச்சு. ஹீரோயின் மாசா அந்த வால் மேல என்ட்ரி கொடுக்குறா. டெபுட்டி ஜெனரல், இங்க இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அது மட்டும் இல்ல, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் போயே ஆகணும், நீ வரியானு கேக்குறாங்க. அதுக்கு ஜெனரல் சொல்றாங்க, வாங்க போவோம். அப்போ அங்கிருந்து ஒரு ஜம்ப்பு அப்படியே பறந்து போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ஜெனரலை தூக்கிக்கிட்டு. எங்கே போறாங்கன்னு பார்த்தா கிங்கியூன் டவுன் தான். இவர் மேஜஸ்ட்ரி, நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, அங்க டிஃபென்சிவ் ஃபார்மேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த பாய்சனஸ் மேனால ஒண்ணுமே ஆகாது. பாவம், அந்த மனுஷன் செத்தது கூட தெரியாம இன்னும் கவலைப்பட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அந்த பாய்சனஸ் மேன் அவன் 8th லெவல் வேற, அவன் 1 ஆஃப் தி 6 ஈவில் ஸ்பிரிட் வேற, அவனால ஈஸியா அந்த ஃபார்மேஷனை உடைக்க முடியும், நம்ம கிரேட்டியன் டைனசிட்டிக்கு ஆபத்து. மேஜர் ஜெனரல் திங்க் பண்றாங்க, அவனை அந்த பிளாக் சோல் பேலஸ்ல பீஸ்ட்னு தான் சொல்லுவாங்க, அவன் ஏன் நம்ம கிரேட் டைனாசிட்டிக்கு வந்திருக்கணும். இங்க சொல்றாங்க, அதை பத்தி கவலைப்படக்கூடாது, இப்ப எவ்வளவு மக்கள் சஃபர் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு தான் கவலைப்படணும். அவங்க அவ்வளவு ஃபாஸ்டா வந்து கிங்கியூன் டவுனை பார்த்தா மேஜஸ்ட்ரி கேக்குறாங்க, ஏய் ஜாங், இங்க 2 மவுண்டைன் தானே இருந்துச்சு கரெக்டா? அவளுக்கு சரியான சாக்கு. ஆமா மேஜஸ்ட்ரி, இங்க 2 மவுண்டைன் தான் இருந்துச்சு. ஹீரோயின் கேக்குறாங்க, அப்ப ஒரு மவுண்டன் இருந்த தடையமே காணாமே, எங்கே போச்சு? வெறும் தூசி மட்டும்தான் இருக்கு. ஏதோ ஒரு பெர்சன் ஒரு ஸ்ட்ரைக்ல இந்த மலையே காலி பண்ணியிருக்கான், அது யாரா இருக்கும்? இவர் மேஜஸ்ட்ரி, நீங்களே 9th லெவல்ல இருக்கீங்க, உங்களை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இருக்க முடியுமா? அந்த பெர்சன் உங்களோட ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா இருப்பானா? ஜெனரல் சாங், எனக்கு தெரிஞ்சு அவ என்னோட பவரா இருக்குன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் அது மாதிரி ஸ்ட்ராங்கானால நம்ம கண்ட்ரில நான் பார்த்ததே இல்லையே. இவர் மேஜஸ்ட்ரி, அது எப்படி பாசிபிளா இருக்கும்? நம்ம மக்கள்ல யாருமே அந்த 10th ஆர்டர் ஹோலி இல்லாம அச்சீவ் பண்ணதே இல்லையே. அவங்க திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மேன் இங்க யாரோ இருக்கான், அவனால தான் இங்க நடந்திருக்கு, அவனை நான் சீக்கிரமே பார்க்கணும். ஹீரோயின் மறுபடியும் சொல்றாங்க, நான் யாருன்னு அவனை பார்த்தே ஆகணும். அப்படி சொல்றதோட சாப்டர் 30 முடியுது. சாப்டர் 31 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினும் ஜெனரல் சாங்கும் இந்த பாய்சன்ஸ் மேன் அழிக்கிறக்காக இந்த கிங்கியூன் டவுனுக்கு வந்திருப்பாங்க. அதெல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஜாங் சொல்றாங்க, நான் அன்எக்ஸ்பெக்டடா அந்த லியூ அந்த பாய்சன்ஸ் மேன் மேட்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கும்னு கேள்விப்பட்டேன். அப்போ எம்ப்ரஸ் சொல்றாங்க, நான் அவகிட்ட இன்னும் அவள் வாயால் நிறைய இன்ஃபர்மேஷனை கேட்கணும், ஆனால் பட் அவள் எங்கே போனானே தெரில, அவகிட்ட தான் நிறைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அப்போ எம்பரஸ் சொல்கிறாங்க, இருந்தாலும் அவள் பிரின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற விட்டுட்டு என்ன தான் பண்ணிக்கிருக்கானே தெரில. பார்த்தா ஆப்போசிட்டில் தான் லிங்கரும் நம்ம லீவும் சண்டை போட்டு இருக்காங்க. ஏய் பிரின்ஸை என் சைடு விடு, அந்த சைடு விடுன்னு. அப்போ லீவ் சொல்கிறாங்க, யுவர் எக்ஸலன்சி, நீங்கள் என் கூட தான் வரணும், ஏன்னா நான் தான் உங்கள் இந்த டவுனில் நிறைய இருக்கும்னு சொன்னேன். இங்கிட்ட லிங்கர் சொன்னாங்க, இல்லை இல்லை எக்ஸலன்சி, நான் கொடுக்குறதான் சாப்பிடணும், ஏன்னா அவருக்கு நான் தான் இந்த டம்ப்ளிங்கை வாங்கி கொடுத்தேன். அப்போ ஹீரோ ஏதோ ஒரு சென்ஸ்மெண்ட்டான், என்ன ஒரு மர்டரஸான இன்டென்ட். பார்த்தா ஐயோ என் ஒய்ஃபா. ஹீரோ அப்படியே நடிப்பு போட்டா, அட பாடி. இங்கிட்டு ஜெனரல் சாங் கத்துறாங்க, ஏ லிங்கர், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி கொஞ்ச நாளா நிறைய விஷயத்த நான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன உன் பேக் சைடு அரிக்குதா? அம்மா கிட்ட அடி வாங்காம அதை பார்த்தது அம்மா கையில வச்சிருந்த டம்ளிங்க அப்படியே போட்டாங்க. போச்சு, இதெல்லாம் முடிஞ்சு. எங்க அம்மா வேற சீக்கிரம் வந்துட்டாங்க. மேஜிஸ்ட்ரி நீங்களுமா? அங்கே லீவ் பேசிட்டு இருக்காங்க. ஏய் ஜென்ரல் கோவப்பட ஏன் காரணம் தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, நான் தான் உன்னையும் பிரின்ஸையும் பத்தி தப்பா எழுதி கொடுத்து விட்டேன். அடி பாவி. ஹீரோ கத்துறான், இப்படி என்னை மாட்டி விட்டியடி, உன்னால என் மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இங்க ஏய் டேம் கேர்ள், உங்க அம்மா அடிக்க ரெடியா வந்துருக்காங்க. லிங்கர் போய் ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், ஏய் லிட்டில் கேர்ள், என் பின்னாடி ஏன் ஒளிகிற? இந்த லூ பார்த்த வேலை நம்மளை இப்படி மாட்டி விட்டாலே, என்ன பண்றது? அவ பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே சொல்றா, இவர் மேஜிஸ்ட்ரி பிரின்ஸ், என்னைய அவங்க அடிக்கிறதுல இருந்து என்னை காப்பாத்துங்க, அது இல்லாம மேஜிஸ்ட்ரி கிட்ட எப்படியாவது சொல்லுங்க நான் ஒன்றும் பண்ணலைன்னு. பிரின்ஸ் முன்னாடி ஜாங் வந்து அப்படியே நிற்கிறாங்க. ஏய் பிரின்ஸ் சைடில் விலகுடா. ஹீரோ பார்க்குறான், என்னடா இது என்ன விட 2 மீட்ரு இவ்வளோ அதிகமாக இருக்காளே, இவளை பார்த்தா எனக்கு கிங்காங்க பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஹீரோ திங்க் பண்ணுறான், என்னடா அது உண்மையாவே இவ பொண்ணு தானா இல்லை மேன் மாதிரி இருக்காளே. ஏய் ஜென்ரல் ஜாங், நீங்கள் பப்ளிக்காக இப்படி உங்கள் குழந்தைய அடிக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை கேட்டது, ஓ அப்படியா பிரின்ஸ், நான் வேணா உங்களையும் அடிக்கிறேனே. மேஜிஸ்ட்ரி எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. அதை கேட்டதுமே, அம்மா நம்ம பிரின்ஸை அடிச்சிடாதுமா, நீ வேணா என்னையே அடிச்சுக்கமான்னு லிங்கர் வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லீவும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரல் சாங், நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, இந்த முடிவை மாற்றிக்குங்கன்னு அவங்களும் வேணான்னு கத்திட்டு வராங்க. அங்கே அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு, என்னது லிங்கர் லீவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா நான் தாமா ஒரு சில்லி கேர்ள், மேஜிஸ்ட்ரி ஒன்றும் பண்ணலை, அவர் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கதறிக்கி இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவர் ஏதாவது பண்ணீங்கன்னா நானும் அப்பாவும் என்ன பண்ணுவோம்னே தெரியாதுன்னு லிங்கர் கட்டி பிடிச்சிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அப்ப சைட்ல மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. மைலாட் என்ன விஷயம்? அப்ப மக்களை பார்த்து பிரின்ஸ் வரான். ஒன்றும் இல்லப்பா, ஒரு சின்ன வேலை தான், அதான் நீங்க எதுவும் நர்வஸ் ஆகாதீங்க, இதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கப்பா. அவங்க போகும்போது சொல்றாங்க, யுவர் எக்ஸலன்சி உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம், டைம் ஆச்சு, நீங்க போய் உங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. கீழே கையை காமிச்சிட்டு யுவர் வெல்கம். ஆமாப்பா, எனக்கு ஒரு விருந்து இருக்கு, நான் இங்க போறேன்னு கையை காமிச்சுக்கிருக்கேன். இங்க சாங்குக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் எப்படி நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி மக்களுக்குலாம் கவர்ந்து வச்சிருக்கான், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோவுக்கு ஒய்ஃபை பாத்துக்கிறான். சார் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒய்ஃபா, அவளை பார்த்தாலே எம்புட்டு அழகா இருக்கா. அங்கிட்ட அவங்க லைட்டா திரும்புறாங்க ஹீரோ பார்த்து. சே என்ன ஒரு கண்ணுப்பா. ஹீரோ சொல்லி ஊத்திக்கிருக்கான். நீங்க என்ன பண்ணீங்க இப்படி இந்த கிங்டம் டவுன் மக்களை உங்களை இப்படி ட்ரீட் பண்றாங்களே, நான் அதை கேட்க ரொம்ப கியூரியஸா இருக்கேன். ஓ அதுவா, அதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, நீங்க என்ன இங்க பண்ணிக்கிறீங்க, அந்த மேன் கூட சண்டை போடத்தானே போனீங்க. ஓ அப்போ ஒரு வேளை தோத்துட்டீங்களா? அதுக்கு ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னடா அவன் நான் கொஸ்டின் கேட்டா சொல்லாம இவன் பாட்டுக்கு ஒரு கொஸ்டின் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன ஃபன் பண்ணிக்கிருக்கானா. ஹீரோ என்ன பண்ணி இப்படி மக்களை மாத்தினான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். பாய் காய்ஸ்.